நீ ஒண்ணு அப்படி பெருசா சிரிக்க வேண்டாம். சிரிக்காம என்ன பண்றது? மாத்தி காட்டுறேன்னு நீதிமன்றத்திலிருந்து வெளியே கொண்டாந்த மறு நிமிஷமே அவன் தப்பி போறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கான்னா இனி நீ பந்தயத்துல எங்க ஜெயிக்கிறது? அட பந்தயம் என்னடா, பாழா போன பந்தயம். தலையில குட்டி தாலி கட்டுவியா? பலவந்தம் எதுக்குமா? நாளையோட மாலதி பந்தயம் மலையேறி ஓடி போயிடும். லுக் மாலதி, குற்றவாளிய மாத்திரதா சொல்லி 24 hours அவனை ஜெயிலர் வீட்லயே வச்சிருக்கேன். அப்ப அதுக்கும் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? அவனை சுதந்திரமா விட்டு எப்படி தப்பி போறான்னு உனக்கே தெரியாது. ஆல்ரைட், நாகராஜ் வெளியில இருக்க ஏற்பாடு செய்யறேன். ஒருவேளை அவர் தப்பி போயிட்டா அப்பவே பந்தயத்துல தோத்து போயிட்டதா ஒத்துக்கிறேன். அங்க யார் இருக்காங்க? நான் தான் மாமா, திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். அப்பா, எங்க போயிட்டான் இந்த திருடன்? அம்மா, வயிற்று வைக்குது. ஐயோ, வயிற்று வலியாமா? என்னமா அது? மாட்டிக்கிட்டான் திருடன், மாட்டிக்கிட்டான் திருடன். வயிற்று வலி நாடகம் ஆடி திருடனை பிடிச்சிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க திருடன் இல்லன்னா திருடன் போலீஸ் விளையாட்டு எதுக்கு விளையாடுறீங்க? என் ஜாதகத்துல மனைவி மக்களை விட போலீஸோடையும் லாயரோடையும் திருடங்களோடையும் தான் அனுபவம் அதிகம் எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. என்னமோ உன் மனைவி ஒரு லாயர் ஆகலாம்ல, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகலாம்ல. அந்த வகையில உன் ஜாதக பிரகாரம் லாயரும் போலீஸோடய இருந்ததாட்டம் இருக்கும், மனைவி மக்களோட இருந்ததாட்டமும் இருக்கும். இந்த நாகராஜனுக்கு 7 கம்பிங்க அனுபவமே தவிர 7 அடிங்க அனுபவம் இல்ல. அது சரி, இது என்ன பாருங்க. பணம் ரொம்ப வச்சிருக்கீங்க போல இருக்கு. உங்க லாக்கருக்கு எனக்கு இருக்கு. அப்பா, அத சுள்ளுன்னு சொல்லாதபடி கொஞ்சம் ஜில்லுன்னு சொல்ல மாட்டீங்களா? இது பப்ளிக் டாக்ஸியோட சாவி. இன்னையில இருந்து வீட்டுல சும்மா இருக்கோமேங்கிற வேதனை இல்லாத நீங்க ஒரு சுதந்திர பறவையா சுத்தறதுக்கு செஞ்ச ஏற்பாடு. எடுத்துக்கங்க. பாருமாலத்தே, நாம சந்தேகப்படுறோன்னு லேசா தெரிஞ்சாலும் ஆத்திரப்படுவான். நம்புறோன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பெருந்தன்மை அவங்கிட்ட இருக்கிற அந்த மனித தன்மையை மலர வச்சிடும். சொல்லும். நீங்க நம்புறீங்களா? நம்பிக்கை குற்றவாளியை காப்பாத்தாது மிஸ்டர். சாட்சியம் தான் குற்றத்தை தீர்மானிக்கிறது. கான்ஸ்டபிள்ஸ், டேக் ஹிம் டு கஸ்டடி. கடவுள் மீது ஆணையாக. கடவுள் மீது ஆணையாக எல்லாம் உண்மைதான் சொல்றேன். பொய்யருக்கு சொல்லணும். ரைட்? உங்களுக்கு இந்த நாகராஜனை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு வாட்டி நம்ம பஸ் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு பொடியனுக்கு காம்பன்சேஷன் தரணும்னு கேட்கறதுக்கு வந்ததான் நினைவு. வெரி குட். அப்புறம் ஒரு பொண்ணை கொலை செஞ்சு அரசு ஆயிட்டான்னு தெரியும். நாகராஜ் தங்கச்சிய எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கொலைக்கு முந்தையா அப்புறமா? அப்புறம் நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. கொலைக்கு முந்தையா அப்புறமா? கரெக்டா சொல்லுங்க. இந்த கேள்வி ஏன் கேட்கிறான்னு தெரியலையே. என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்புறம் தான் அவளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இவரால இது கேஸுக்கு எவ்விதத்திலும் சம்பந்தம் இல்லாத கேள்வி. அப்டேல் ஓவர் ரூல்ட். யூ கேன் ப்ரோசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். தன்னோட தகராறு பண்ணதை தவிர வேற பழக்கம் இல்லாத ஒருத்தர் மர்டர் கேஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போனப்புறம் திடீர்னு அவருடைய தங்கையை ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வந்துச்சு? கருணையாலா, இரக்கத்தாலா, பயப்பட்டா, பயமுறுத்தவா? லவ் மேரேஜ். பகுதி விரோதம் எங்க காதல தடை செய்ய முடியல. அப்படின்னா உங்க 2 பேருக்கு இடையில சின்ன சின்ன தகராறோட விரோதமும் உண்டுன்னு ஒத்துக்கிறீங்க. ப்ளீஸ் கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பாக்குறாளே பாவி. மிஸ்டர். எஸ் மேடம். ஜெகன் மோகன் ராம் யாரு? கொலை செய்யப்பட்டவன் யாரோ, கொலை செஞ்சவன் யாருன்னு கூட தெரியாம கேஸ் டேக்கப் செய்யறாங்களே இவங்க. ஓ காட், என்ன செய்யலாம் தலைவிதி. ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் ரஞ்சித் குமார், அந்த கொலை செஞ்சது யாரும் தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த கேஸ் டேக்கப் செஞ்சேன். நீங்க எங்கேயோ காமிக்க வேண்டிய அறிவை கோர்ட்ல காமிக்காம கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. ஜெகன் மோகன் ராம் யாரு? அவருக்கும் உங்களுக்கு உள்ள சம்பந்தம் என்ன? He is my friend. Sorry, he was my friend. அரசியல்ல பிரபலமான உங்களாட்ட பெரிய மனிதருக்கு ஒரு கெட்டவன் ஃப்ரெண்டா? அரசியல்ல ஆனாவனா கூட தெரியாது போல இருக்கு உங்களுக்கு. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். ப்ளீஸ் நோட் டவுன் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். வாய் தவறி உளறிட்டேனா? போகட்டும். உங்க ரவுடி ஃப்ரெண்ட ஸ்ட்ரைட்டா வீட்லயே ஏன் கொண்டாந்து வச்சுக்கிட்டீங்க? தற்காப்புக்காக. ஆஹா, உங்க மனைவி தன் அண்ணனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு எப்போ உங்களை கேட்கலையா? டக்குன்னு ஜம்ப் பண்ணி பிளேட்ட மாத்துறாளே, இந்த கொக்கே எங்க போட்டு மாட்டுவாளோ? சொல்லுங்க. ஓ, அந்த கொலை நடந்த நாள்ல இருந்து
உயிருக்குயிரான எங்க அண்ணன் போயிட்டாரு, இனி நீங்க தான் சகலம் ஒண்ணு மணிக்கு ஒரு வாட்டி அவ சொல்லுவா. உங்க மனைவியை நீங்க அன்போட கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நோ 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 நோ, பகவத்கீதை மேல பிரமாணம் பண்ணிருக்கேன் இல்லையா? பொய் பேசுறதா? அந்த காட்டும் அதிக பாசத்தோட கவனிச்சுக்கிட்டேங்க. அப்படி நான் வீட்டுல நீங்க இருக்கையில உங்க மனைவியை பலாத்காரம் செஞ்சப்போ அவங்க தம் மானத்தை காப்பாத்தணும்னு கத்தி கதறி அழுது கூப்பிட்டா அப்ப வராத என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அதான் வந்தனே. எப்ப வந்தீங்க? மானபங்கம் நடக்கும் முந்தியா, நடக்கும் போதா, நடந்த பிறகா? சுத்தி சுத்தி வந்து சுத்தியில அடிக்கிறாளே. அனாவசியமா யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு நாள் ரேகாவை கொலை செஞ்சு அந்த குற்றத்தை நாகராஜ் மேல போட்டீங்க இல்லையா? இவரான இல்லாத பொல்லாத கதை சொல்லி பொய் பேசி ஹிப்னடைஸ் பண்ணி அவரை இரிட்டேட் செய்கிறார். கொலைக்கு உபயோகப்படுத்திய கத்தி மீது உள்ளது இந்த குற்றவாளி விரல் ரேகை என்று போரன்சிக் லேப் மிக தெளிவாக உறுதி செய்திருக்கிறது. அந்த விஷயத்தை நானும் மிக தெளிவாக ஒப்புக்கொள்கிறேன். பின் எதற்கு இந்த சுற்றி வளைக்கும் ஆர்குமெண்ட்? எதற்கா? தயவு செய்து உங்கள் பேனாவை கொடுக்கிறீர்களா? இப்போது இதில் யார் விரல் ரேகை இருக்கிறது? என்னுடையது. இதையே கத்தி என்று நினையுங்கள். இதனால் உங்களை குத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மீது உள்ளது உங்கள் விரல் ரேகை. அதனால் இப்போது உங்களை குத்தியது நான் இல்லை என்கிறீர்கள், அப்படித்தானே? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது. கமலாவை மானபங்கம் செய்து கொண்டிருக்க அங்கே வந்த நாகராஜ் மீது கத்தி வீசினார் ஜெகன்மோகன். ஆனால் அது குறி தவறியது. அதே கத்தியை ரஞ்சித் எடுத்துக் கொண்டார், நாகராஜ் மீது வீசினார். ஆனால் அது ஜெகன்மோகனின் முதுகில் இறங்கியது. வேதனையில் துடித்த ஜெகன்மோகனின் முதுகில் இறங்கிய கத்தியை இழுத்தார் நாகராஜ். சோ யுவர் ஆனர், கத்தியால் இறந்தது ஜெகன்மோகன், குத்தியது இந்த ரஞ்சித், விரல் ரேகை இந்த நாகராஜனுடையது. பாப்பா, உனக்காக என்ன அழகான பொம்மை கொண்டு வந்திருக்கேன் பாரு. தேங்க்யூ அங்கிள். நீங்க சொன்னபடியே டாக்ஸில பெட்டி வச்சுட்டு வந்துட்டேன் சார். அந்த தோட ஓடி போயிட்டானா? அவன் ஓடி போகணும் தானே இந்த பிளான். அந்த கள்ள நோட்டோட அவனை பிடிச்சு கேஸ் போட்டு மறுபடியும் அவனை ஜெயில போடுறேன். பாருங்க சார், யாரோ இந்த பணத்தை என் டாக்ஸில மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. டாக்ஸில மறந்து வச்சுட்டு போறதானே? சப் இன்ஸ்பெக்டர், let him go. குற்றைய ஃபாலோ பண்றது ஒரு வித்தை. கையால் ஆகாட்டி போனா வேற ஒருத்தர் அனுப்பு. பந்தில நீ ஜெயிக்கலாம். விலைக்கு போயிட்டீங்க. உலகத்தின் பார்வையில நான் கொலகாரன். அந்த குழால ஆசீர்வதிச்சா 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. தப்பு. 4 பேர் உங்களை பாராட்டணுங்கிறது தான் என் லட்சியம். ஜெயிலர் கண்ட கனவு பலிக்கணும்னா நீங்க இந்த பங்கெடுத்துக்கணும். மகாத்மாவா மாறுறதுக்கு நம்ம ஆயுளே போதாது. கெட்டவனா மாறி போறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் போதும். நான் கெட்டவனாகிறதுக்காக போகல. பின்ன எதுக்காக நீ போற? மனிதத்தன்மைக்காக மர்டர் செய்யாம நான் போயிட்டேன்னு சொன்னீங்களே, அங்க என்ன மறிச்சது மனிதத்தன்மை இல்ல, பாசம். அந்த ரஞ்சித் மனைவி என் தங்கச்சி. எந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி கொலை பண்ண நினைச்சேனோ அந்த கொடியவனோட துணைவியா என் தங்கச்சி எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுக்காகவே நீ போனாலும் அங்க நடக்க கூடாத நிகழ்ச்சி நடக்கலாம். உன் தங்கச்சி அப்படி எதுக்கு செஞ்சதுன்னு நான் போய் தெரிஞ்சுக்கிறேன். நீ உள்ள போ. ரப்பர் நாயுடு சார், அந்த நாகராஜ மறுபடி வந்து நம்மள சாகடிக்கிறதுக்குள்ள நாமே அவனை ஜெயிலர் வீட்டுல வச்சு மர்டர் செஞ்சா எப்படி இருக்கும்? வெரி பேட். நல்லா இருக்காதுங்க. எதுக்கு? எதுக்குன்னா கமலா உங்க மனைவின்னு தெரிஞ்ச மறு நிமிஷம் அவன் கையில் இருந்த கோடாலி கீழே விழுந்துருச்சுன்னா
அவன் படம் கிழிஞ்சு போன பாம்புக்கு சமமாயிட்டான். அதுக்காக தான். கமன். என்ன ஜெயில விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ப்ளீஸ் சிட் டவுன். நான் உட்கார்றதுக்கு வரல. ஜெயிலர் எதுக்கு வருவாங்க? கைதியை தேடிக்கிட்டு தானே. கைதியை கொண்டு அந்த வீட்டுல வச்சுக்கிட்ட நீங்க என்ன எந்த கைதியை தேடுறீங்க? உங்க வீட்டுல விழுந்து கிடக்கிற குற்றம் செய்யாத கைதி. என் வீட்லயா? யாரு? உங்க மனைவி. ஓ, நாகராஜ் கதை சொல்லி அனுப்புனானா? இல்ல, விவரம் தெரிஞ்சுக்கலான்னு நானே வந்தேன். I want to meet your wife. சாரி, என் மனைவி யாரையும் சந்திக்கிறது இல்ல. அவ கோஷாஸ்திரி. கொடுமை செய்யறது இல்லாம கோஷாவில கூட மறைச்சு வச்சிருக்கியா? ஏ, உன் மனைவி இந்து மதத்தை விட்டுட்டாளா? வேத்து மனுஷனை கண்டது இல்லன்னு விரதம் பூண்டிருக்கா. நான் வேத்து மனுஷன் இல்ல, மனுஷிதான். ஆனாலும் பேண்ட் போட்டிருக்கீங்களே, வேத்து மனுஷங்கிற நினைப்புல வெக்கப்பட்டு பேசாம இருக்கலாம். I see. ஒரு பெண்ணை பலவந்தமா அடைச்சு வச்சு இம்சிக்கிறீங்கன்னு சர்க்கிளுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணேன்னா அப்ப அவ வேத்து மனுஷனோட பேசத்தான் வேணும். மைண்ட் இட்.